Hello everyone, welcome back. நான் உங்க மலர் பேசுறேன். I am an English language expert from Score Clever. இன்னைக்கு நாம April 16, 2026 அன்னிக்கு The Hindu newspaperல வந்த ரெண்டு முக்கியமான எடிட்டோரியல்ஸை பத்தி தெளிவா பார்க்க போறோம். This is a very short breakdown. A very detailed breakdown of daily editorials are available on our editorial analysis website. அந்த வெப்சைட்ல எடிட்டோரியலை ஒவ்வொரு ஃப்ரேஸா பிரிச்சு அதோட vocabularies, தமிழ் டிரான்ஸ்லேஷன், சிம்பிளிஃபைட் இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்திருக்கோம். இன் அடிஷன் டு திஸ் அந்த சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5-point சம்மரி, அப்புறம் டோன் ஆஃப் த எடிட்டோரியலும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். த வெப்சைட் ஹேஸ் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் questions as well for each editorial. The website link is in the description. Score Clever also provides daily premium editorial vocabulary PDFs that has explanations for important vocabularies. The PDFs are available for free in the Score Clever Telegram channel. Link for joining the channel is in the description. One important tip guys, நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏதாவது சென்டென்ஸ் புரியலனா தயங்காம பாஸ் பண்ணிட்டு நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் டெய்லியும் இப்படி பிராக்டிஸ் பண்ணுனா they will drastically improve their English knowledge in 6 months. சரி வாங்க, இப்போ நாம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போலாம். இன்னிக்கான ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் டைட்டில் டிவிஎஸ் மெனஸ், தந்திரமான அச்சுறுத்தல் ஆன் பிரிடேட்டரி லோன் ஆப்ஸ், சுரண்டும் கடன் செயலிகள் குறித்து. சப்டைட்டில் என்ன சொல்லுதுன்னா, லோன் ஆப்ஸ் ஃபங்க்ஷன் இன் அ ரெகுலேட்டரி டார்க் ஏரியா. கடன் செயலிகள் சரியான சட்ட விதிமுறைகள் இல்லாத ஒரு இருண்ட பகுதியில் செயல்படுகின்றன. அண்ட் ப்ராமிஸ் ஈஸி கிரெடிட், மேலும் எளிதாக கடன் தருவதாக வாக்குறுதி அளிக்கின்றன. டிவிஎஸ் அப்படின்னா மோசடியான அல்லது தந்திரமான அப்படின்னு அர்த்தம். மெனஸ் அப்படின்னா அச்சுறுத்தல். பிரிடேட்டரி அப்படின்னா மற்றவர்களை சுரண்டி லாபம் பார்க்கும் ஒரு தன்மை. இந்த கேஸ் ஆஃப் நிதின்ராஜ் வழக்கில் த ஃபர்ஸ்ட் இயர் டென்டல் ஸ்டூடெண்ட் இன் கண்ணூரில் உள்ள முதலாம் ஆண்டு பல் மருத்துவ மாணவரான who died last week after falling from atop a 5-storied building, கடந்த வாரம் 5 மாடி கட்டிடத்தின் மேலிருந்து விழுந்து உயிரிழந்த the police have identified harassment over a loan, கடனுக்காக நடந்த தொந்தரவை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். That he secured via an app, ஒரு செயலி மூலமாக அவர் பெற்ற as a contributing factor, அவர் மரணத்திற்கு ஒரு முக்கிய காரணம் என்று. கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா ஒரு நிகழ்வு நடக்க காரணமாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். His death is the third high-profile suicide. இவரது மரணம் 3வது பெரிய தற்கொலையாகும். லிங்க் டு லோன் ஆப்ஸ் இன் கேரளாவில் கடந்த 4 மாதங்களில் கடன் செயலிகளுடன் தொடர்புடைய. சின்ஸ் ஜனவரி மாதத்திலிருந்து ஓவர் 35 கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டட் டு தீஸ் ஆப்ஸ், இந்த செயலிகள் தொடர்பான 35க்கும் மேற்பட்ட புகார்கள் ஹாவ் பீன் ரெஜிஸ்டர்ட் இன் திருவனந்தபுரம் ரூரல் அலோன். திருவனந்தபுரம் புறநகர் பகுதியில் மட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன் ராஜின் வழக்கில் parallel investigations are also probing allegations of caste-based discrimination at his college. அவரது கல்லூரியில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் இணையான விசாரணைகள் ஆராய்ந்து வருகின்றன. And the National Commission for Scheduled Castes has sought a report. மேலும் தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையம் ஒரு அறிக்கையை கேட்டுள்ளது. From the state police in under a week. மாநில காவல்துறையிடமிருந்து ஒரு வாரத்திற்குள். parallel investigations அப்படின்னா ஒரே நேரத்தில் நடக்கும் இணையான விசாரணைகள். probing அப்படின்னா தீவிரமாக ஆராய்வது அல்லது விசாரிப்பது. once installed, ஒருமுறை இன்ஸ்டால் செய்யப்பட்டதும் these apps extract contact lists, photo galleries and GPS data from the user's device. இந்த செயலிகள் பயனரின் போனிலிருந்து தொடர்புகள், புகைப்படங்கள் மற்றும் GPS தரவுகளை எடுக்கின்றன. மேலும் அவற்றை நார்த் இந்தியா அல்லது வெளிநாடுகளில் அமைந்துள்ள சர்வருக்கு அனுப்புகின்றன. எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு விஷயத்திலிருந்து தரவுகளை உருவுதல் அல்லது எடுத்தல்னு அர்த்தம். ஓவர்சீஸ் அப்படின்னா வெளிநாடு. இஃப் ரீபேமெண்ட் இஸ் டிலேட், கடனை திருப்பி செலுத்துவது தாமதமானால் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் ஸ்டெடிலி ரேம்ப் அப் ஹராஸ்மெண்ட், பணம் வசூலிப்பவர்கள் தொடர்ந்து தொந்தரவுகளை அதிகரிக்கின்றனர். இன்க்ளூடிங் ரிப்பீட்டட் அப்யூசிவ் கால்ஸ் டு த பாரோவர், கடன் வாங்கியவருக்கு தொடர்ந்து தவறான வார்த்தைகளில் கால் செய்வது உட்பட. ஹராசிங் பர்சன்ஸ் லிஸ்டட் ஆஸ் ரெஃபரன்சஸ் ஆன் த லோன் அப்ளிகேஷன், கடன் விண்ணப்பத்தில் ரெஃபரன்ஸாக குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை தொந்தரவு செய்வது மற்றும் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். ரேம்ப் அப் அப்படின்னா படிப்படியாக அதிகரிப்பது.
அப்யூசிவ் கால்ஸ் அப்படின்னா மிரட்டலான அல்லது தவறான அழைப்புகள். இன்ஃப்ளிக்டிங் ரெப்யூட்டேஷனல் டேமேஜ் அப்படின்னா ஒருவரின் மரியாதைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது. கேரளா இன் பர்டிகுலர் ஹாஸ் ஹை ஸ்மார்ட் போன் பெனட்ரேஷன் அண்ட் டிஜிட்டல் லிட்ரஸி. குறிப்பாக கேரளாவில் ஸ்மார்ட் போன் பயன்பாடு மற்றும் டிஜிட்டல் அறிவாற்றல் அதிகமாக உள்ளது. ஆனால் நிதி சார்ந்த அறிவு அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் a large student population with urgent small credit needs. மேலும் அவசர சிறிய கடன் தேவைகளை கொண்ட பெரிய அளவிலான மாணவ கூட்டம் அங்கு உள்ளது. பெனட்ரேஷன் அப்படின்னா ஒரு விஷயம் எந்த அளவுக்கு மக்களை சென்றடைந்துள்ளது என்பதை குறிக்கும். ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னா பணம் மற்றும் நிதி மேலாண்மை குறித்த அறிவு. Despite the RBI's digital lending guidelines, ரிசர்வ் வங்கியின் டிஜிட்டல் கடன் வழங்கும் வழிகாட்டுதல்கள் இருந்த போதிலும் predatory apps lend without regulated status. இந்த மோசடி செயலிகள் எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் கடன் கொடுக்கின்றன. Fabricate non-banking financial company partnerships, NBFC எனப்படும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுடன் கூட்டாண்மையில் இருப்பதாக பொய்யாக உருவாக்குகின்றன. Route funds through opaque gateways, வெளிப்படைத்தன்மை இல்லாத பண பரிவர்த்தனை வழிகள் மூலமாக பணத்தை பரிமாற்றம் செய்கின்றன. கன்சீல் ஃபீஸ் அண்ட் டிஸ்பர்சல் டிடக்ஷன்ஸ், கட்டணங்கள் மற்றும் கடன் வழங்கும் போதே பிடிக்கப்படும் தொகைகளை மறைக்கின்றன. அண்ட் ப்ரொவைட் நோ கிரீவன்ஸ் மெக்கானிசம், மேலும் குறை தீர்க்கும் எந்த ஒரு அமைப்பையும் வழங்குவதில்லை. ஃபேப்ரிகேட் அப்படின்னா பொய்யாக ஒரு விஷயத்தை உருவாக்குவது. ஒபேக் கேட்வேஸ் அப்படின்னா யார் யாருக்கு பணம் அனுப்புகிறார்கள் என்று கண்காணிக்க முடியாத இருண்ட வழிகள். கன்சீல் அப்படின்னா மறைப்பது. கிரீவன்ஸ் மெக்கானிசம் அப்படின்னா வாடிக்கையாளர்களின் குறைகளை தீர்க்கும் ஒரு அமைப்பு. The apps are able to operate, இந்த செயலிகளால் செயல்பட முடிகிறது. ஏனென்றால் while the RBI regulates financial entities, ஏனென்றால் ரிசர்வ் வங்கி நிதி நிறுவனங்களை மட்டுமே கட்டுப்படுத்துகிறது. ஆனால் இந்த தீங்கு விளைவிக்கும் செயலிகள் ஆப் மற்றும் டேட்டா அளவிலேயே செயல்படுகின்றன. ஃபினான்ஷியல் என்டிட்டிஸ் அப்படின்னா வங்கிகள் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள். டேட்டா லேயர்ஸ் அப்படின்னா டெக்னாலஜி மூலமாக டேட்டாவை மட்டும் திருடி செயல்படும் நிலை. அதனால் இது RBIயின் நேரடி கண்காணிப்பில் வராது. As a first step, முதல் படியாக ஸ்மார்ட் போன் மேக்கர்ஸ் மஸ்ட் கன்சிடர் அன் OS லெவல் சாண்ட்பாக்ஸ். ஸ்மார்ட் போன் தயாரிப்பாளர்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அளவிலான ஒரு தனி பாதுகாப்பான அமைப்பை உருவாக்க பரிசீலிக்க வேண்டும். In which any app categorized as financial is technically barred from accessing contacts, photos, etc. அதில் financial என வகைப்படுத்தப்படும் எந்த ஒரு செயலியும் தொடர்புகள், புகைப்படங்கள் போன்றவற்றை எடுப்பதிலிருந்து தொழில்நுட்பமாக தடை செய்யப்பட வேண்டும். Even if the user grants permission, பயனரே அனுமதி அளித்தாலும் கூட. OS லெவல் சாண்ட்பாக்ஸ் அப்படின்னா ஃபோன்ல மற்ற தரவுகளுடன் கலக்காமல் ஒரு ஆப் தனியாக இயங்குவதற்கான பாதுகாப்பான இடம். பார்ட் அப்படின்னா தடை செய்யப்பட்டுள்ளது. The app's call centers are also often traced to other states or countries. இந்த செயலிகளின் கால் சென்டர்கள் பொதுவாக மற்ற மாநிலங்கள் அல்லது நாடுகளில் இருப்பதாக கண்டறியப்படுகிறது. Beyond the local police, உள்ளூர் காவல்துறையினரின் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக. Second, India needs to enact legislation. இரண்டாவதாக இந்தியா ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். With prison sentences and heavy fines for illegal digital lending. சட்டவிரோத டிஜிட்டல் கடன் வழங்கும் செயல்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அதிக அபராதங்களுடன் கூடிய சட்டத்தை இயற்ற வேண்டும். Enact legislation அப்படின்னா ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குவது அல்லது இயற்றுவதுன்னு அர்த்தம். When an app is removed from a store or directory, ஒரு செயலி Play Store அல்லது டிரெக்டரியிலிருந்து நீக்கப்படும்போது its developers relaunch immediately under new names. அதன் டெவலப்பர்கள் உடனடியாக புதிய பெயர்களில் அதை மீண்டும் வெளியிடுகிறார்கள். Third, the government can mandate all financial apps. மூன்றாவதாக அரசாங்கம் அனைத்து நிதி செயலிகளையும் கட்டாயமாக்கலாம். To have a cryptographically signed certificate of association. டிஜிட்டல் முறையில் பாதுகாக்கப்பட்ட ஒரு சான்றிதழை கொண்டிருக்க வேண்டுமென்று. From a regulated bank or NBFC. அங்கீகரிக்கப்பட்ட வங்கி அல்லது NBFC இடமிருந்து. And app stores to check listings against a Reserve Bank of India whitelist. மேலும் ரிசர்வ் வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலுடன் ஆப் ஸ்டோர்கள் இந்த செயலிகளை சரிபார்க்க வேண்டும். மேண்டேட் அப்படின்னா கட்டாயமாக்குதல். கிரிப்டோகிராஃபிக்கலி சைன்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா யாராலும் ஏமாற்ற முடியாத டிஜிட்டல் முறையில் லாக் செய்யப்பட்ட சான்றிதழ். ஒயிட் லிஸ்ட் அப்படின்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல நிறுவனங்களின் பட்டியல்.
This is also why the Kerala government is mulling new legislation. இதனால்தான் கேரள அரசாங்கம் புதிய சட்டத்தை கொண்டு வருவது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. To regulate digital lending platforms, டிஜிட்டல் கடன் வழங்கும் தளங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக, and empower local police to act against apps operating from outside the state. மேலும் மாநிலத்துக்கு வெளியிலிருந்து செயல்படும் செயலிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உள்ளூர் காவல்துறைக்கு அதிகாரம் அளிப்பதற்காக. மல்லிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக யோசிப்பது அல்லது ஆலோசிப்பதுன்னு அர்த்தம். இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அனாலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல். ஏன்னா ஆத்தர் இந்த லோன் ஆப்ஸ் எப்படி தந்திரமா செயல்படுது, அதோட பின்விளைவுகள் என்ன அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு சரியான சட்டங்கள் இல்லை அப்படிங்கறதையும் விமர்சனம் செஞ்சு சொல்யூஷன்ஸும் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல்ல. ரெண்டாவது எடிட்டோரியல் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு வொக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஆனா இனிமே அந்த கவலை வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இன்னைக்கான செகண்ட் எடிட்டோரியல் டைட்டில் ட்ரை டேஸ், வறண்ட நாட்கள், ஆன் ரெயின்ஃபால் டெபிசிட் ஃபோர்காஸ்ட், குறைவான மழை பொழிவு கணிப்பு குறித்து. சப்டைட்டில் என்ன சொல்லுதுன்னா, as India faces a rainfall deficit, இந்தியா ஒரு மழை பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள நிலையில் it must make preparations for the worst, அது மோசமான சூழ்நிலைக்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும். டெபிசிட் அப்படின்னா பற்றாக்குறை அல்லது தேவையான அளவு இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் த crest, the trough is inevitable, உச்சத்திற்கு பிறகு பள்ளம் என்பது தவிர்க்க முடியாதது. கிரெஸ்ட் அப்படின்னா ஒரு அலையின் உச்சம் அல்லது மேடு. ட்ரஃப் அப்படின்னா பள்ளம். இன்னெவிட்டபிள் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அல்லது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதாவது மழை ரொம்ப அதிகமா பெய்த ஒரு காலத்திற்கு அப்புறம் மழை குறையிற காலம் வர்றது இயற்கை அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. Following 2 years of surplus rainfall, 2 வருட உபரி மழை பொழிவுக்கு பிறகு India is likely staring at a significant shortfall in the coming monsoon. வரவிருக்கும் பருவமழையில் இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க பற்றாக்குறையை சந்திக்கும் நிலையில் உள்ளது. சர்ப்ளஸ் அப்படின்னா தேவைக்கு அதிகமாக இருக்கும் உபரி. ஷார்ட்ஃபால் அப்படின்னா எதிர்பார்த்ததை விட குறைவாக இருத்தல். The India Meteorological Department, in its April forecast, இந்திய வானிலை ஆய்வு மையம் அதன் ஏப்ரல் மாத கணிப்பில் has predicted an 8% deficit, 8% பற்றாக்குறையை கணித்துள்ளது. or below normal rainfall coming June to September, அல்லது வரவிருக்கும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான மாதங்களில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என. IMD அப்படின்னா இந்தியா மீட்டியரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது வானிலையை கணிக்கும் அரசு அமைப்பு. There is a 5% margin of error in this estimate. இந்த கணிப்பில் 5% பிழைக்கான வாய்ப்பு உள்ளது. பட் கோயிங் பை IMD's ட்ராக் ரெக்கார்ட், ஆனால் வானிலை ஆய்வு மையத்தின் முந்தைய பதிவுகளை வைத்து பார்க்கும்போது there are many more times it has expected a normal monsoon only for India to end up with a drought. அது இயல்பான மழைப்பொழிவை எதிர்பார்த்து இறுதியில் இந்தியா வறட்சியில் முடிவடைந்த காலங்களே அதிகம். Than it has forecast a drought and been proved wrong. அது வறட்சியை கணித்து அது தவறாக போனதை விட. மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னா கணிப்பில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய பிழை சதவீதம். ட்ரவுட் அப்படின்னா ரொம்ப குறைவான மழையால் ஏற்படும் வறட்சி. இன்ஃபேக்ட் when IMD warns of a deficit in April, சொல்லப்போனா வானிலை ஆய்வு மையம் ஏப்ரலில் பற்றாக்குறை குறித்து எச்சரிக்கும் போதெல்லாம் history shows that India often experiences a drought. இந்தியா அடிக்கடி வறட்சியை சந்திக்கிறது என்பதை வரலாறு காட்டுகிறது. The agency, in its official lexicon, அந்த அமைப்பு அதன் அதிகாரப்பூர்வ சொல்லகராதியில் never uses the term drought, ஒருபோதும் வறட்சி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை, and only refers to a deficit below 90% as deficient. மாறாக 90% குறைவான பற்றாக்குறையை குறைபாடுடையது என்று மட்டுமே குறிப்பிடுகிறது. லெக்சிகான் அப்படின்னா ஒரு துறை சார்ந்த வார்த்தைகளின் தொகுப்பு அல்லது அகராதி. டெஃபிஷியன்ட் அப்படின்னா பற்றாக்குறையான. இந்த ஏப்ரல் ஆஃப் 2015, 2015 ஏப்ரல் மாதத்தில் IMD issued a below normal monsoon forecast for the 2015 southwest monsoon season.
2015 தென்மேற்கு பருவமழை காலத்திற்கு இயல்பை விட குறைவான மழை என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு வெளியிட்டது. Predicting seasonal rainfall at 93% of the long-term average. நீண்டகால சராசரியில் 93% பருவமழை பெய்யும் என கணித்தது. Again, below normal. மீண்டும் ஒரு முறை இது இயல்பை விட குறைவுதான். India ended up much worse at 86% long period average. இந்தியா அதைவிட மிக மோசமாக 86% நீண்ட கால சராசரியில் முடிவடைந்தது. லாங் பீரியட் ஆவரேஜ் அப்படின்னா முந்தைய பல வருடங்களில் பெய்த மழையின் சராசரி அளவு. IMD expects a depressed monsoon this time. வானிலை ஆய்வு மையம் இம்முறை மந்தமான மழைப்பொழிவையே எதிர்பார்க்கிறது. On the back of weather models indicating an El Nino. El Ninoவை குறிக்கும் வானிலை மாதிரிகளின் அடிப்படையில். The cyclical phenomenon where a heating of the central equatorial Pacific Ocean beyond 1 degree Celsius, மத்திய பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடலில் 1 டிகிரி செல்சியஸுக்கு அப்பால் வெப்பமடையும் சுழற்சி நிகழ்வான இது has corresponded 9 out of 16 times since 1950 to a deficient monsoon. 1950 முதல் நடந்த 16 நிகழ்வுகளில் 9 முறை குறைவான மழைப்பொழிவுக்கு காரணமாக இருந்துள்ளது. டிப்ரெஸ்ட் மான்சூன் அப்படின்னா மிகவும் குறைந்த அளவு பெய்யும் மழை. எல் நீனோ அப்படின்னா கடலில் ஏற்படும் ஒரு வெப்ப மாற்றம், இதனால மழை குறையும். சைக்ளிக்கல் ஃபினாமினன் அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் சுழற்சி முறையில் நடக்கும் ஒரு இயற்கை நிகழ்வு. The timing of an El Nino matters. El Nino ஏற்படும் நேரமும் முக்கியமானது. If the temperature rise happens outside of the monsoon months, வெப்பநிலை அதிகரிப்பு பருவமழை மாதங்களுக்கு வெளியே நடந்தால், its impact on the monsoon is not as threatening. பருவமழையில் அதன் தாக்கம் அந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது. In 2019, for instance, உதாரணமாக 2019இல் the IMD expected less than normal rainfall in April. ஏப்ரல் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழையை வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்த்தது. Because El Nino-like conditions were on the horizon. ஏனென்றால் El Nino போன்ற சூழ்நிலைகள் உருவாகும் நிலையில் இருந்தன. On the horizon அப்படின்னா ஒரு விஷயம் சீக்கிரமே நடக்க போகுது அல்லது நெருங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். Paradoxically, ஆனால் முரண்பாடாக இந்தியா ended up with above normal rainfall. இந்தியா இயல்பை விட அதிக மழையை பெற்றது. Because that heating was not as strong as expected. ஏனென்றால் அந்த வெப்பமயமாதல் எதிர்பார்த்த அளவுக்கு வலுவாக இல்லை. Paradoxically அப்படின்னா நாம எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா அல்லது முரண்பாடா நடக்கிறது. This year too, இந்த வருடமும் the IMD expects the Indian Ocean Dipole, இந்திய பெருங்கடல் இருமுனை நிகழ்வு என்று வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. would counter the desiccating impact of El Nino. இது எல் நீனோவின் வறட்சியை ஏற்படுத்தும் தாக்கத்தை எதிர்க்கும் என. இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னா இந்திய பெருங்கடலில் ஏற்படும் ஒரு தட்பவெப்பநிலை மாற்றம், இது நல்ல மழையை கொடுக்கும். கவுண்டர் அப்படின்னா ஒன்றை எதிர்த்து சமன் செய்வது. டெசிகேட்டிங் அப்படின்னா ஈரப்பதத்தை உறிஞ்சி வறட்சியை ஏற்படுத்தும் ஒரு தன்மை. In a year where the most concerning clouds as of now are the war-like ones over West Asia, தற்போது மேற்கு ஆசியாவில் போர் போன்ற மேகங்கள் அதிக கவலைக்குரியவனாக இருக்கும் இந்த ஆண்டில், shortage of gas and fertilizer could worsen farmer sentiment. எரிவாயு மற்றும் உர தட்டுப்பாடு விவசாயிகளின் மனநிலையை மேலும் மோசமாக்கலாம். On top of the weak rains, அதோடு குறைவான மழையும் சேர்ந்து கொண்டால். சென்டிமெண்ட் அப்படின்னா ஒரு விஷயம் சார்ந்த மக்கள் அல்லது விவசாயிகளின் மனநிலை மற்றும் நம்பிக்கை. The government should immediately begin preparations to shore up fertilizer stocks. உர இருப்புகளை அதிகரிக்க அரசாங்கம் உடனடியாக தயாரிப்புகளை தொடங்க வேண்டும். Equitable water distribution, particularly in reservoirs that are likely to be stressed. குறிப்பாக வறண்டு போக வாய்ப்புள்ள நீர்நிலைகளில் சமமான நீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். And provide timely advisories to farmers on optimal sowing practices. மற்றும் சரியான விதைப்பு முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் ஆலோசனைகளை வழங்க வேண்டும். ஷோர் அப் அப்படின்னா ஒரு விஷயத்தை பலப்படுத்துவது அல்லது இருப்பை அதிகரிப்பது. ஈக்விட்டபிள் அப்படின்னா அனைவருக்கும் சமமான முறையில் பிரித்து கொடுப்பது. ஆப்டிமல் சோயிங் பிராக்டிசஸ் அப்படின்னா எந்த பயிரை எப்போது விதைத்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்ற சிறந்த விவசாய முறைகள்.
இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் அனலிட்டிக்கல். ஏன்னா ஆத்தர் வானிலை மையத்தோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், எல் நீனோ போன்ற நிகழ்வுகள் இதையெல்லாம் வச்சு எப்படி மழை குறைய வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப கிளியரா இன்ஃபர்மேஷன் கொடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசாங்கம் எப்படி தயாராகணும்னு ரொம்ப பிராக்மேட்டிக்கா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 2 எடிட்டோரியல்ஸும் உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களோட வொக்காபுலரி ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ண ஒரு செம சான்ஸ் இருக்கு. ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல டெய்லி 7 PM எடிட்டோரியல் வொக்காபுலரி குவிஸ் நடக்குது. இது கவர்ஸ் த டேஸ் எடிட்டோரியல் வொக்காபுலரி. இதை நாம IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரினே சொல்லலாம். இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இன்வைட் லிசனர்ஸ் டு ஜாயின் த சேனல் வொக்காப் லீக். ஜாயினிங் லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க, கலக்குங்க. நாளைக்கு வேற ஒரு எடிட்டோரியல் பாட்காஸ்ட்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் மலர்.